அதாவது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 1800களில் காசியில் உள்ள ஒரு நெரிசலான சத்தம் நிறைந்த ஒரு அலுவலகம். அங்கே ஒரு அரசு எழுத்தர் சாதாரணமான கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ம் ஒரு சாதாரண அரசு ஊழியர். ஆமா, அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அதே வினாடியில அவருடைய மனம் வந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் லண்டனில் இருக்கும் ஒரு அறைக்குள் பயணிக்கிறது. அட லண்டனுக்கா? ஆமா, அங்கே மரணப்படுக்கையில் இருக்கும் தன் மேலதிகாரியின் மனைவிக்கு ஒரு ஒளிவட்டமாக தோன்றி அவளுக்கு உயிர்ப்பிச்சை அளித்து குணப்படுத்துகிறது. இது கேட்கவே ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சாதாரண அரசு ஊழியர் இதை நிஜமாகவே செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் அது. போன ஆழமான அலசல்ல வந்து இமயமலையின் பனிபடர்ந்த சிகரங்களில் பாபாஜியின் மாயா சக்தியால் ஒரு பிரம்மாண்டமான தங்க அரண்மனை தோன்றிய அற்புதத்தை கண்டோம். ஆமா, மாயியல் தத்துவத்தையும் இந்த உலகமே இறைவனின் லீலை அப்படிங்கிற உண்மையையும் அது நமக்கு ரொம்ப அழகா உணர்த்தியது. உண்மைதான். அந்த இமயமலை உச்சியிலிருந்து இன்று நாம் காசியின் ஒரு சாதாரண தெருவுக்கு பயணிக்கப் போகிறோம். சரி, இன்னைக்கு நாம் அலசப்போவது யோகியின் சுயசரிதம் புத்தகத்தின் 35வது அத்தியாயம். அதாவது லாகிரி மகாச்சாரியரின் புனித வாழ்க்கை. லாகிரி மகாசயர், இவரை பத்தி தெரிஞ்சு கொள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ஆன்மீகம், யோகம் என்றாலே வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காவி உடை உடுத்தி காட்டுக்குச் சென்று தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிம்பம் நம் சமூகத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆமா, எல்லார் மனசுலயும் அந்த எண்ணம் தான் இருக்கு. ஆனா அந்த பிம்பத்தை முற்றிலுமாக உடைத்து ஒரு சாதாரண அரசு ஊழியராக, ஒரு குடும்பஸ்தராக இருந்து கொண்டே ஒருவர் எப்படி உலகமே வியக்கும் ஒரு மாபெரும் யோகியாக முடியும் என்பதைத்தான் இன்று நாம் ஆழமாக விவாதிக்கப் போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு நோக்கம். ஆனா இந்த அத்தியாயத்தின் தொடக்கமே என்னை ஒரு கணம் யோசிக்க வைத்தது. ஓ, எந்த இடத்த சொல்றீங்க? அதாவது லாகிரி மகாசயர் என்ற ஒரு இந்து யோகியை பற்றிய அத்தியாயத்தை ஆசிரியர் பரமஹம்ச யோகானந்தர் ஒரு பைபிள் குறிப்போட ஆரம்பிக்கிறார். ஆமா, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு குறிப்புகள். கரெக்ட். பழைய ஏற்பாட்டில் வரும் எலியா மற்றும் எலிசா ஆகியோர்தான் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனாகவும், அதாவது ஜான் தி பாப்டிஸ்ட், இயேசு கிறிஸ்துவாகவும் பிறந்தார்கள் என்று மிக தெளிவாக கூறுகிறார். ஒரு இந்து யோகியின் வாழ்க்கைக்கு எதற்காக இந்த கிறிஸ்தவ வேத குறிப்பு? இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அது ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை நிலைநிறுத்தவே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு உண்மையான குருவுக்கும் சீடனுக்குமான பந்தம் என்பது ஒரு பிறவியோடு முடிந்து விடுவதில்லை என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் அந்த உதாரணம். ஓஹோ, அதாவது முற்பிறவித் தொடர்பு. ஆமா, கிழக்குலகின் மறுபிறவித் தத்துவம் என்பது கிறிஸ்தவ வேதங்களிலும் மறைந்திருக்கிறது என்பதை யோகானந்தர் இங்கு மிக நுட்பமாக சுட்டிக்காட்டுகிறார். அப்படியா? அது ஒரு புது கோணம். இப்ப பாத்தீங்கன்னா, இயேசுவும் யோவானும் எப்படி பல பிறவிகளாக தங்களுக்குள் இருந்த அந்த தெய்வீகத் தொடர்பை உணர்ந்திருந்தார்களோ, அதே போலதான் பாபாஜிக்கும் லாகிரி மகாசயருக்கும் இடையிலான தொடர்பும். இது காலங்களை கடந்த ஒரு ஆன்மீக பந்தம். ஒரு நிமிஷம், இங்கே ஒரு நடைமுறை கேள்விய ஒரு நேயராக நான் கேட்க விரும்புகிறேன். கண்டிப்பா கேளுங்க. அவர்களுக்குள் அப்படி பல பிறவிகள் தாண்டிய ஒரு தொடர்பு இருந்தது என்றால் எதற்காக பாபாஜி இவ்ளோ காலம் காத்திருக்க வேண்டும்? லாகிரி மகாசயருக்கு 33 வயது ஆகும் வரை பாபாஜி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லையே, ஏன்? இந்த நெட்வொர்க் மரணத்தை தாண்டி எப்படி துண்டிக்கப்படாமல் ஒரு காஸ்மிக் வைஃபை மாதிரி வேலை செய்யுது? ரொம்ப அழகான உவமை. இந்த தொடர்பு மனித மூளையின் செல்களில் பௌதிக நினைவுகளாக சேமிக்கப்படுவதில்லை. அது ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு முத்திரையாக பதிந்திருக்கிறது. சரி. சரியான நேரம் வரும்போது அது தானாகவே வெளிப்படும். இதை இயற்கை விதியோடு ஒப்பிடலாம். இயற்கை விதியோடுனா எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு விதை மண்ணுக்குள் இருந்தாலும் சரியான பருவநிலையும் மழையும் வரும் வரை அது முளைக்க காத்திருக்கிறது அல்லவா? ஆமா, அது இயற்கையான விஷயம்தான். அதுபோலத்தான் லாகிரி மகாசயரின் ஆன்மீக பயணம் முழுமையடைய இயற்கை நிர்ணயித்த ஒரு காலத்தெடு வரை பாபாஜி காத்திருந்தார். ராணிக்கத்தில் அவரை சந்தித்தவுடன் முற்பிறவி நினைவுகளை தட்டி எழுப்புகிறார் பாபாஜி. அப்படி அந்த நினைவுகள் வந்தவுடன் எந்த ஒரு சீடனும் தன் குருவுடனே இமயமலையில் தங்கிவிடதான் ஆசைப்படுவான். அதுதானே இயல்பு. ஆனா பாபாஜி ஒரு எதிர்பாராத முடிவு எடுக்கிறார். நீ காசிக்கு திரும்பி போ, ஒரு சாதாரண கணக்காளராக குடும்பஸ்தராக வாழு என்று லாகிரி மகாசயரை மீண்டும் உலக வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்புகிறார். ஆமாம், இது ஆன்மீக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் என்று சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். இதுதான் பாபாஜியின் மாபெரும் திட்டம். லாகிரி மகாசயர்
சாதாரண மக்களுக்கான ஒரு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என்பது பாபாஜியின் நோக்கம். ஓ, சாதாரண மக்களுக்காக. ஆமாம். நம் தமிழ் மரபில் சொல்வதென்றால், பட்டினத்தார் போல செல்வத்தையெல்லாம் துறந்துவிட்டு கோவணத்தோடு காடு மேடெல்லாம் அலையாமல் திருமூலர் போல இல்லறத்தில் இருந்து கொண்டே யோகத்தை வாழ்ந்துராட்ட ஒரு முன்னுதாரணம் தேவைப்பட்டது. ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. திருக்குறளில் கூட திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா? ஆமா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. கரெக்ட், அதேதான். சாமானிய மக்களுக்கான ஒரு வழிகாட்டியாக லாஹிரி மகாசேர் இருக்க வேண்டுமென்று பாபாஜி விரும்பினார். அதனால்தான் 1861ஆம் ஆண்டு காசியில் அந்த மிகப்பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சி தொடங்கியது. சரி, அவர் இல்லறத்தில் இருந்தார், வேலைக்கு போனார் என்பதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்க முன்னால் சொன்ன அந்த லண்டன் சம்பவம், மேலதிகாரியின் மனைவியை குணப்படுத்திய சம்பவம். ஆமா, ஒரு அரசு குமாஸ்தா காசியில் ஒரு தனி அறைக்குள் அமர்ந்து கொண்டு லண்டனில் உடல்நலம் குன்றியிருக்கும் தன் ஆங்கிலேய மேலதிகாரியின் மனைவியை குணப்படுத்துகிறார். ஆமாம். இதை ஒரு சாதாரண நேயர் கேட்கும்போது இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, ஏதோ மேஜிக் என்று சந்தேகப்படுவது இயல்புதானே? இதை அறிவியல் ரீதியாக யோகியின் சுயசரிதம் எப்படி விளக்குகிறது? ரொம்ப நியாயமான சந்தேகம். வெறும் குருட்டு நம்பிக்கையாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லையே. கண்டிப்பா தேவையில்லை. இங்கே மேஜிக் எதுவும் இல்ல. இது பிராணன் எனப்படும் உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் ஒரு விஞ்ஞானம். பிராணன், அதாவது வைட்டல் எனர்ஜி. ஆமாம். யோகசாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு நுட்பமான ஆற்றல் வலையமைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு எனர்ஜி ஃபீல்டு. சரி. சாதாரணமாக மனிதர்களாகிய நமது உணர்வு நிலை என்பது நமது உடலோடும் நம் 5 புலன்களோடும் மட்டுமே சுருங்கி விடுகிறது. உண்மைதான். நாம் பார்க்கிற கேட்கிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு உலகம். ஆனா கிரியா யோகத்தின் மூலம் லாஹிரி மகாசேயர் தன் உணர்வு நிலையை உடலின் எல்லைகளுக்கு அப்பால் விரிவுபடுத்தியிருந்தார். அவர் தன் உயிர் சக்தியை குவித்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் வலையமைப்பின் மூலம் எங்கு வேண்டுமானாலும் செலுத்தக்கூடிய தன்மையை பெற்றிருந்தார். வாவ்! அப்போ அந்த எனர்ஜி நெட்வொர்க் மூலமா தான். ஆமாம். அதனாலதான் லண்டனில் இருந்த அந்த பெண்மணியின் உயிரை காப்பாற்ற அவரால் முடிந்தது. அதாவது அவர் இந்த பிரபஞ்சத்தின் பின்னணி குறியீட்டை, ஒரு பேக்எண்ட் கோடை அணுகும் திறனை பெற்றிருந்தார் என்று சொல்லலாம். உலகின் முதல் மற்றும் மிகச்சிறந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தொழில்நுட்பம் இதுவாத்தான் இருக்கும். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இது. ஆனால் அவர் இதையெல்லாம் ஒரு 9 to 5 வேலையை செய்து கொண்டே மேலதிகாரியின் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் சாதித்தார் என்பதுதான் வியப்பு. அகவுலகில் அவர் மிகப்பெரிய யோகியாக இருந்தார், சரி. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு இந்தியா என்பது மிக கடுமையான ஜாதி மத வேறுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகம். ஆமா, அது ஒரு ரொம்ப பழமைவாத காலகட்டம். அந்த பின்னணியில் அவர் ஒரு இஸ்லாமியரான அப்துல் கஃபூர் கான் என்பவருக்கும் இன்னும் பல மதங்களைச் சார்ந்தவர்களுக்கும் கிரியா யோக தீட்சை அளித்திருக்கிறார். பழமைவாத பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்திய அந்த காலகட்டத்தில் இது எப்படி சாத்தியமானது? அவர் சமூகத்தின் மத நம்பிக்கைகளுக்கோ சடங்குகளுக்கோ நேரடியாக போராடவில்லை. மாறாக மதங்களை சார்ந்த வரட்டு பிடிவாதங்களையும் சாத்திர குப்பைகளையும் மனதிலிருந்து களைந்தெறியும்படி மக்களிடம் வெளிப்படையாகவே கூறினார். சாத்திர குப்பைகளா? இந்த வார்த்தை கொஞ்சம் அழுத்தமானது. ஆமாம், அவர் பயன்படுத்திய வார்த்தை அது. ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி எந்த மதத்தவராக இருந்தாலும் இந்த மென்பொருளை இன்ஸ்டால் செய்து பயன்படுத்தலாம் என்று அவர் எப்படி மக்களுக்கு புரிய வைத்தார்? அவர் சாத்திரங்களே தேவையில்லை என்று சொன்னாரா? இல்லை, உண்மையான வேதங்களின் சாரத்தை அவர் ஒருபோதும் மறுக்கவில்லை. ஓ, சரி. ஆனால் அனுபவம் இல்லாத குருட்டு மனப்பாடத்தையும் கண்மூடித்தனமான சடங்குகளையுமே அவர் சாத்திர குப்பைகள் என்றார். ஒரு முஸ்லிம் தினமும் நமாஸ் செய்வதையோ ஒரு கிறிஸ்தவன் பைபிளை வாசிப்பதையும் அவர் தடுக்கவில்லை. ஓஹோ, அவங்க பழக்க வழக்கங்களை தொடரலாம். ஆமா, அவரவர் மத வழிபாடுகளை செய்து கொண்டே முக்திக்கு ஒரு நடைமுறை உபாயமாக, உடலியல் ரீதியான ஒரு பயிற்சியாக இந்த கிரியாயோகத்தை தன்னுள் சேர்த்து கொள்ள சொன்னார். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சா இருக்கே. கண்டிப்பா. சமையல் குறிப்பு புத்தகத்தை மட்டும் படித்துக்கொண்டே இருந்தால் பசி தீராது. உணவை சமைத்து ருசித்து பார்க்க வேண்டும் என்பது போல அவர் நேரடி அனுபவத்தை மட்டுமே வலியுறுத்தினார். டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அதனால்தான் படிப்பறிவே இல்லாத பிருந்தா என்ற ஒரு தபால்காரர் கூட லாகிரி மகாசயரிடம் உபதேசம் பெற்றவுடன் மாபெரும் அறிஞர்கள் கூட சந்தேகங்களை கேட்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பண்டிதரானார். அட, ஒரு தபால்காரர் மாபெரும் அறிஞரானாரா? ஆமாம். அவர் எந்த ஒரு மத நம்பிக்கையையும் திணிக்காமல் கிரியாயோகத்தை ஒரு அறிவியல் பூர்வமான கருவியாக பயன்படுத்தச் சொன்னார். இந்த நேரடி அனுபவம் என்று வரும்போது இந்த அத்தியாயத்துல என்னை பிரமிக்க வைத்த இன்னொரு சம்பவம் இருக்கிறது. எந்த சம்பவம்? ஒரு நாள் அவர் தன் சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று மூச்சு திணறி அலறுகிறார்.
ஓஹோ, அந்த ஜப்பான் கப்பல் விபத்து. ஆமா, ஜப்பான் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒரு கப்பலில் உள்ள அநேக ஆன்மாக்களின் உடல்களுடன் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். மறுநாள் பத்திரிகைகளில் அந்த ஜப்பான் கப்பல் விபத்து செய்தி வருகிறது. இது எப்படி சாத்தியம்? ஒரே நேரத்தில் பல கணினிகளை இயக்கும் ஒரு சர்வர் போல அவரது மனம் செயல்பட்டுள்ளது. ஒரு மனிதனின் மூளை எப்படி ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கும் ஒரு துயரத்தை தன் உடலிலேயே உணர முடியும்? இதற்கான மெக்கானிசம் என்ன? இது ஒரு எளிய ஓமை மூலம் புரிந்து கொள்ளலாம். மனித நரம்பு மண்டலத்தை ஒரு இசைக்கவை, அதாவது ஒரு டியூனிங் ஃபோக் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, டியூனிங் ஃபோக். சாதாரணமாக நமது இசைக்கவை நம்முடைய வீடு, நம் அலுவலகம், நம் குடும்பம் என்ற சிறிய வட்டத்திற்குள் நடக்கும் அதிர்வுகளுக்கு மட்டுமே எதிர்வினையாற்றும். ஆமா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் கிரியா யோகம் என்பது நமது நரம்பு மண்டலத்தின் உணர்திறனை பல மடங்கு பெருக்கும் ஒரு கருவி, ஒரு ஆம்ப்ளிஃபயர் மாதிரி. ஓ, ஆம்ப்ளிஃபயரா? லாஹிரி மகாசயர் தன்னுள் இருக்கும் அகங்காரத்தை முழுமையாக அழித்துவிட்டு கூடஸ்த சைத்தன்யம் என்ற நிலையோடு ஒன்றிணைந்திருந்தார். ஒரு நிமிஷம், கொஞ்சம் நிறுத்துங்கள். கூடஸ்த சைத்தன்யம் என்பது மிக கடினமான சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறதே, இதை கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்க முடியுமா? கண்டிப்பா. இதை பிரபஞ்ச உணர்வு நிலை என்று சொல்லலாம், அதாவது காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். சரி. இன்னும் எளிதாக சொல்வதென்றால், ஒரு மாபெரும் கடலை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் அந்த கடலில் எழும் தனித்தனி அலைகள். நாம எல்லாம் அலைகள். சாதாரண மனிதர்களாகிய நாம் நம்மை மற்ற அலைகளிலிருந்து தனித்து நிற்கும் வெறும் அலை என்று மட்டுமே நினைத்துக் கொள்கிறோம். ஆமா, எனக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா கூடஸ்த சைத்தன்யம் என்பது நான் வெறும் அலை அல்ல, அந்த பரந்த கடலே நான்தான் என்று உணரும் நிலை. ஓ, கடலே நான்தான். வாவ்! அந்த உணர்வு நிலையை அடைந்துவிட்டால் கடலின் எந்த மூலையில் ஒரு புயல் வீசினாலும் அது ஒட்டுமொத்த கடலையும் பாதிக்கும் அல்லவா? கண்டிப்பா பாதிக்கும். அதுபோலத்தான் லாஹிரி மகாசயரின் நிலை இருந்தது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவர் உடலாக மாறியிருந்ததால் ஜப்பான் கடலில் தத்தளித்த அந்த மக்களின் மரண வலி காசியிலிருந்து அவருடைய பௌதீக நரம்பு மண்டலத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தி மூச்சுத் திணறலை உண்டாக்கியது. அட, இது ஒரு மிக ஆழமான, ஆனால் அதே சமயம் தர்க்க ரீதியான ஒரு விளக்கம். நானே கடல் என்று உணரும் அந்த நிலை அவருடைய சரீர அமைப்பிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்று புத்தகத்தில் படிக்கிறோம். ஆமாம், பல உடல் ரீதியான மாற்றங்கள். அவருக்கு நாடி மற்றும் இருதய துடிப்பு இல்லாத நிலை, உறக்கமின்மை ஆகியவை இருந்தனவாம். முக்கியமாக இமைக்காத கண்களோடு அவர் இருப்பார். அதை சாம்பவி முத்ரை என்று சொல்கிறார்கள். கண் இமைக்காமல் இருப்பதற்கும் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் என்ன உடல் ரீதியான தொடர்பு இருக்கிறது? மனிதனின் உடலியலும் மனவியலும் ஆழமாக பிணைக்கப்பட்டவை. இப்ப பாத்தீங்கன்னா, உங்கள் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும்போது உங்கள் கண்களை கவனித்து பாருங்கள். கண் விழிகளும் அங்குமிங்கும் அசைந்து கொண்டே இருக்கும். ஆமா, யோசிக்கும்போது கண்கள் அங்குமிங்கும் நகரும். சாம்பவி முத்திரை என்பது பார்வையை புருவமத்தியில் நிலையாக நிறுத்துவது. அப்படி நிறுத்துவதன் மூலம் கண்கள் மற்றும் மூளைக்கான நரம்புகள் ஒரு விதமான அமைதி நிலைக்கு செல்கின்றன. ஓ, அந்த ஆப்டிக் நர்வ்ஸ் அமைதியாகிறது. ஆமா, கண்கள் அசைவற்ற நிலைக்கு மாறும்போது தானாகவே மனமும் அசைவற்ற நிலைக்கு செல்கிறது. உயிர் சக்தி வீணாக வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே நிலைநிறுத்தப்படுகிறது. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இது. அதனாலதான் லாஹிரி மகாசயர் கிரியாயோகத்தை கணிதத்தைப் போல துல்லியமான ஒரு விஞ்ஞானம் என்றார். கணிதம் மாதிரி துல்லியமானதுங்களா? ஆமா, கணித புத்தகங்களை எரித்தாலும் கூட்டல் கழித்தல் விதிகள் எப்படி மாறாதோ அதேபோல சரியான முறையில் கிரியாயோக பயிற்சியை செய்தால் யார் வேண்டுமானாலும் இந்த சலனமற்ற மனநிலையை அடைய முடியும். சரியான சூத்திரத்தை பயன்படுத்தினால் யார் வேண்டுமானாலும் அந்த எல்லைகளற்ற பேரானந்தம் என்ற விடையை கண்டுபிடிக்கலாம். இதனாலதான் அவரை யோகாவதாரம், அதாவது யோகத்தின் அவதாரம் என்று போற்றுகிறார்கள். சரி, இது அனைத்தையும் நாம் அலசிய பிறகு ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்துல ஒரு சாதாரண நேயர் காலையில டிராஃபிக்ல சிக்கி அலுவலகத்தில் டெட்லைன்களை முடித்து மாத தவணைகளை கட்டி வாழும் ஒரு மனிதர் இதிலிருந்து என்ன நடைமுறை பாடத்தை எடுத்துக்கொள்வது? ஆமாம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மால் மூச்சு விடாமல் இருக்கவோ தூங்காமல் இருக்கவோ முடியாது. லாஹிரி மகாசயரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் நிஜமான பாடம் என்ன? மிக முக்கியமான கேள்வி இது. இதற்கான விடை என்னவென்றால், உங்கள் சூழ்நிலை உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒருபோதும் தடையல்ல என்பதுதான். சூழ்நிலை தடையல்ல. ஆமா, ஆன்மீகத்தில் உயர வேண்டுமென்றால் ஒரு இமயமலை குகைக்குச் செல்ல வேண்டுமென்ற அவசியமில்லை.
உங்கள் அலுவலக மேசையிலோ உங்கள் வீட்டின் வரவேற்புரையிலோ அமர்ந்து கொண்டே மனித ஆற்றலின் உச்சக்கட்டத்தை உங்களால் அடைய முடியும். இது ரொம்ப பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம். சமூகத்திற்கு எந்த வகையிலும் பாரமாக இல்லாமல் உங்கள் குடும்ப பொறுப்புகளை சுமந்து கொண்டே முக்தியை அடைய முடியும் என்பதைத்தான் லாகிரி மகாசயர் தன் சொந்த வாழ்க்கையின் மூலம் நமக்கு நிரூபித்துள்ளார். திருவோட்டை ஏந்தி கொண்டு அலைய வேண்டியதில்லை என்பதை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த விவாதத்தின் நிறைவாக நேயர்களான உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறோம். இந்த புத்தகத்தில் லாகிரி மகாசேர் சொல்கிறார், இயற்கை மனிதனுக்கு கட்டுப்பட்டு நடக்க காத்திருக்கிறது. அதனை நாம் பலவந்தப்படுத்தாமல் அன்போடு அணுகினால் அற்புதம் நிகழும் என்று. ரொம்ப ஆழமான வரிகள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளை உங்கள் அலுவலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதோ அல்லது குடும்பத்தில் ஒரு சவாலை சந்திக்கும் போதோ அதை ஒரு மன அழுத்தமாக பார்க்காமல் லாகிரி மகாசேரை போல அதை உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசோதனை கூடமாக மாற்றினால் என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும். விடைக்காக வெளியுலகை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் அமர்ந்திருக்கும் அதே நாற்காலியிலேயே ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்? யோசித்து பாருங்கள். இது ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி. இதோட இன்றைய ஆழமான அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த தொகுப்பில் மேலை நாடுகளிடம் பாபாஜியின் அக்கறை என்ற அத்தியாயத்தில் கிரியாயோகம் மேற்கு நாடுகளுக்கு எவ்வாறு பயணிக்கிறது என்பதை காண்கிறோம். கிழக்கும் மேற்கும் சந்திக்கும் அந்த தருணத்தை காத்திருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாமத்தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.